வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் பஜ்ஜி. இங்கே பாருங்கள், இதுதான் பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காயை நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துட்டு பஜ்ஜி மாவு எப்படி கலக்கிறதுன்றத ரெடி பண்ணலாம். ஒரு கப் கடலை மாவு, 3/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி ஒரு சிட்டிகை, பெருங்காயப்பொடி ஒரு சிட்டிகை, உப்பு ஒரு ஸ்பூன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு போட்டுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் மாவு இருக்கணும். தோசை மாவுக்கு அடுத்து கொஞ்சம் லூஸ் இருக்கலாம். கேஸை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம். காஞ்சதும் பஜ்ஜி போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்து ஒரு பீர்க்கங்காய் பீஸ் எடுத்துட்டு இந்த கடலை மாவு கலவையில் இப்படி துவச்சி 2 பக்கமும் அப்ளை பண்ணி அதை முள்ள எண்ணெயில் போடுங்க. ரெண்டு பக்கமாக நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஈஸியான சுவையான பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you.